நீங்கள் தேர்வு செய்தது விளையாட்டுத்துறை, ஏன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் தேர்வு செய்தீங்க? இதில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னும் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கவனிக்கலைங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், எஸ்பிஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது அரசனுடைய எந்த துறையினுடைய எந்த ரிவ்யூ மீட்டிங்கும் எஸ்பிஐ டிபார்ட்மெண்ட் நடத்தலாம். இந்த துறையில் நான் அமைச்சர் இருக்கிறதுனால இந்த 3.5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் குறைந்தது 3 முறை பயணம் செஞ்சுருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வர சொல்லி, மக்கள் பிரதிநிதிகள் வர சொல்லி, ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஒர்க்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு நடந்திருக்கு, அந்த மாவட்டத்திற்கு வேற என்ன தேவைப்படுது, அங்கே இருக்க எத்தனை மனுக்கள் வந்திருக்கு, இப்படி அந்த ஆய்வுக் கூட்டங்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னொன்று, மகளிர் சுய உதவி குழுக்கள். அது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையும் வச்சிருந்தாரு. 4.5 லட்சம் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் மகளிர் சுய உதவி குழுவில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறோம், நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சென்ற அதிமுக அரசில் 10 வருஷத்தில் அவங்க ஒதுக்குனது 380 கோடி ரூபாய். ஆனால் இந்த 4 வருஷம் 10 மாதங்களில் இந்த அரசு ஒதுக்குனது கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்.